வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, சோபக்கிருது வருடம். சோபக்கிருது வருடத்தில் இது பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இன்றைய தினம் 7ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி வளர்பிறை ஏகாதசி, யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரங்கள், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன், மீனத்தில் சூரியன், புதன், ராகு. இன்று ஏகாதசி விரதம். ஏகாதசி அப்படின்னா பெருமாளுக்கான விரத நாள். இது திருவோணம், ஏகாதசி, இந்த நாட்கள் எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஏகாதசிக்கு சுத்தமான உபவாசம் இருப்பாங்க, சாப்பிடக்கூட மாட்டாங்க. நிர்ஜல உபவாசம் அப்படின்னு இருப்பாங்க. மாதத்திற்கு ஒரு நாளாவது சாப்பிடாமல் இருக்கணும். நம்ம வயிறு ஒரு மிஷின், நம்ம எதை சாப்பிட்டாலும் அதை அரைச்சிக்கிட்டே இருக்குது. அதற்கு ஒரு ஓய்வு கொடுக்கும்போது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போது இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்க முடியல. எனக்கு ஒரு 10 வயது இருக்கும்போதெல்லாம் ஒரு 90 வயது கடந்தவர்கள் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்த்துருக்கேன். அவர்கள்லாம் எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏகாதசிக்கு விரதம் இருப்பது தான். இந்த மாதிரி அது ஒரு ஆயுள் பலத்தை கொடுக்கும். இன்றைக்கி ஆயுளே நமக்கு பலத்தை குறைக்குது. ஆயுள்னால் எண்ணெய் உணவு தான் அதிகமாக சாப்பிட்றோம். இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது, தெய்வீகத்தன்மையும் இருக்குது. கடவுள் அனுகிரகத்தையும் நம்ம பெறலாம். சயின்டிஃபிக்காகவும் இதற்கு பலன் உண்டு. இன்றைய தினம் ஏகாதசி விரதம். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருக்கும் சுகர், பிபி இதெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை கேட்டு முடிந்தால் விரதம் இருப்பது நலம். இன்று பெருமாள் ஆலயமாவது சென்று வாருங்கள். எதுவுமே முடியலன்னா ராம நாமத்தையாவது சொல்லுங்கள். ராம நாமத்திற்கு அவ்வளோ பவர் உண்டு. நேற்றைய தினம் புனர்பூச நட்சத்திரம், ராமர் வழிபாடு. இன்றைய தினம் ஏகாதசி விரதம். அதனால் இது ஒரு சிறப்பான நாள் பெருமாள் வழிபாட்டிற்கு. இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் தாயாரின் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நாள். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். தாயாருக்கு நலம், உங்களால் உங்கள் தாய்க்கு நலம். இப்போது இன்றைக்கி ஒரு சுகபோகமான நாள். சிலர் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். புது வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகனங்களால் நன்மைகளும் ஏற்படும். சில பேர் ட்ராவல் ஏஜென்சி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த ட்ராவல் ஏஜென்சி அதுவும் இந்த கோயில் குளங்களுக்கெலாம் புக் பண்ணுவாங்க. ஒரு 20 சீட்டு 25 சீட்டு உள்ள கோயில் போகிறதுக்கு புக் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும். இந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தன வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோடு இணைந்து 7ஆம் அதிபதியும் கூடவே இணைந்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள். 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். 11ஆம் இடத்தில் 2, 5 கூடிய கிரகம் புதன், கூடவே சூரியன். புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள்.
ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வருமானம் பெருகும். கையில் நிறைய காசு வரும். வராத பணம் அப்படின்னு நம்ம விட்ட பணம்லாம் கூட இப்போ உங்களை தேடி வந்து கொடுத்துருவாங்க. அவர் கஷ்டப்பட்ட நேரம் நம்ம கஷ்டப்பட்ட நேரம் அவர் கொடுத்தாரு, அவருக்கு கஷ்டப்படுற நேரம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வட்டி முதலமாக வரும். நீங்கள் வட்டிக்கு ஆசைப்படாதவராக இருந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி பணம் வரக்கூடிய ஒரு நேரம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில பயணம் ஏற்படும். பயணங்களாலும் நன்மை, சகோதரர்களால் நன்மை, உங்களுடைய செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நன்மை. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில், 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியை அமரும்போது குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பம் நிம்மதியாக இருக்கும், குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் நமக்கு உறுதுணையாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. சில பேருக்கு வீட்டுக்குள்ளே வந்த உடனே டென்ஷன் அதிகமாகிக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வந்து உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சில குடும்பங்கள் இருக்கும். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய நிலைமையை தெரிந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்போது குடும்பம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்தில் இருப்பவர்களால் நமக்கு நன்மை, நம்மளால் நம் குடும்பத்தாருக்கு நன்மை. இந்த நாள் யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். உங்கள் ராசிக்கு உரியவரே சந்திரன் தான். அவர் இப்போ உங்கள் ராசியை கடக்கிறார். இது போன்ற ஒரு நேரம். உங்கள் ராசிக்கு 2 கிரகம். அவர் யார்? சூரியன். சூரியன் இப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். 10ஆம் இடத்தில் குரு. இது ஒரு நல்ல யோகம். 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன். அவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும், தன வருவாய் அதிகரிக்கும், தன லாபங்கள் அதிகரிக்கும். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். நிறையா தேவையில்லாத டென்ஷன்ஸ் வரும். சில பேர் பிரச்சனையை கொண்டாந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. நம்ம பிரச்சனையே நம்ம தலைக்கு மேலே இருக்குது, அடுத்தவங்க பிரச்சனை எப்படி தீர்க்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரியான சில தேவையில்லாத வம்புகள், டென்ஷன்ஸ்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கொள்வது நல்லது. இருந்தபோதும் வருமானங்கள் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். செலவுகள், நம்ம போட்ட பட்ஜெட்டு, நம்ம குடும்பத்துக்குன்னு மாத விஷயங்களில் சில பட்ஜெட் போடுவோம். இன்றைக்கி தேவையில்லாத ஏதாவது ஒரு செலவுகள் வரலாம். பட்ஜெட்டை தாண்டி செலவுகள் வரலாம். எங்கேருந்து வருது, எப்படி செலவு வருதுன்னு தெரியாது. ஆனால் செலவுகள் வரும். நம்ம என்ன அதை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சா கூட சில பேருக்கு செலவுகள் வரும். ஆனால் இப்போ நல்ல செலவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் பூமி, இடம், லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பணம் முதலீடு பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுவே நமக்கு சுப செலவாக மாறிடும். தேவையில்லாத விரயத்தை நம்ம மதிநுட்பத்தோட இன்றைக்கி லாபகமாக மாற்றணும் அப்படின்னா நிலம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிறதுக்கு பாருங்கள். தங்கத்தில் முதலீடு செய்யுங்க. இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு அமோகமான நாள், உயர்வான நாள். உங்கள் ராசிக்கு 11 கிரகமே சந்திரன். அவரே 11ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக 11ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் பரிபூர்ண வெற்றி. அப்போ சந்திரனே 11 கிரகமாக சுட்சேத்திரமாக இருந்து அந்த இடத்தை வலு சேர்க்கும்போது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி. தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மூலம் நன்மை ஏற்படும். பயணத்தால் நன்மை. சில வேண்டுதல்கள்லாம் இப்போ நிறைவேறும். தெய்வீக காரியமாக நிறையா வேண்டுதல் போட்டிருப்போம். அந்த வேண்டுதல்கள்லாம் இப்போ பலிக்கக்கூடிய நேரம். கடவுள் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஆனால் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய வேண்டுதல் காணிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அதை மறந்துடுவோம். அதெல்லாம் இப்போ செய்யக்கூடிய நேரம். கடவுளுக்கு நம்மளுடைய நேர்த்திக்கடனை செலுத்தக்கூடிய நேரம். கடவுள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் உங்களுக்கு இப்போ யோகத்தை செஞ்சிட்ருக்கார். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் கூட 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் திருமணம் நடக்கும். திருமணம் சார்ந்த உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் மறைந்து இப்போ நல்லிணக்கம் ஏற்படும். திருமண முயற்சிகள் இப்போ எடுத்தால் கைகூடும். இது ஒரு யோகமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம்.
உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் மற்றும் 2-7 கிரகம் செவ்வாய் பகவான், இவங்க எல்லாரும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காங்க. அதனால் இது மிகப்பெரிய யோகம். நிறைய பேர் 10 வருஷமாக ஒரே வேலையில் இருப்பாங்க, ஒரே சம்பளத்தில் இருப்பாங்க. இப்போ சில துலா ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். இல்லை நீங்கள் அதே வேலையில் இருந்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதத்திலேயே சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. எதிர்பாராத நன்மைகள்லாம் நடக்க போகுது. அதில் தொழில் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத விட உத்தியோகம் சார்ந்த விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு உயர்வு காணக்கூடிய நேரம், சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மை, உயர் அதிகாரிகளின் பாராட்டு, இப்படி நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் அமருவது ஒரு யோகம். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே இருக்கார், அது மிகப்பெரிய யோகம். உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் கேந்திர பலம் பெற்று இருக்கார், பலமாக இருக்கார், கேந்திரஸ்தானத்தில் பலமாக இருக்கார். 7 கிரகம் சுக்கிரன், 12 அப்படின்ற இடத்திற்கு அதிபதியும் சுக்கிரன் தான். 12 அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுடைய தூக்கத்தை சொல்லக்கூடிய இடம், அயன சயனஸ்தானம், திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம். அதற்குரிய ஸ்தானத்துக்குரிய கிரகமும் 4ஆம் இடத்தில் பலமாக இருக்கிறதுனால திருமணம் உறவுகள் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும், இளம் வயது தம்பதியருக்கு வாழ்க்கை சுகமாக இருக்கும். திருமண முயற்சியில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் குடும்பத்தில் திருமண தேதி முடிவாகும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலாம், 30 வயசை தாண்டினவங்களுக்கெல்லாம் இப்போது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்குது, திருமணம் நடக்க போகுது. உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது. இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஞாபக மறதி ஏற்படும். இல்லைன்னா பழைய ஞாபகங்கள், நம்மளுடைய மறக்கணும்னு நினச்ச பழைய சம்பவங்கள்லாம் இப்போ நினைவுக்கு வந்து அதுவே மனதை காயப்படுத்தும், கலங்கப்படுத்தும். அதனால் இந்த மாதிரி நாட்கள்லாம் தெய்வீக சிந்தனை, கடவுள் வழிபாடு, தெரிஞ்ச ஸ்லோகங்களை மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்கிறது, கடவுள் புக்கை படிக்கிறது. இன்றைக்கி ஏகாதசி, அதனால் பெருமாள் திருநாமத்தை சொல்லிகிட்டே இருங்க, உச்சரித்துட்டே இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்துடைய தாக்கம் இருக்கும், கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 7ஆம் இடம் என்பது கலத்திர பாவம், நண்பர்களை சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய கஸ்டமர்ஸை சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய வெளிவட்டார பழக்கத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த இடம் பலமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும். சில பேர் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, நம்ம எதிரில் வந்தோம்னா அந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட கை கொடுத்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஈகோ பார்க்காதீங்க, பேசிக்கோங்க. அவர்களால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அதே மாதிரி 7ஆம் பாவம் வலுவாக இருக்கும்போது குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ கலத்திர பாவம் நல்லாயிருக்கும். கலத்திர காரகன் 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்தில். குடும்பஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்கார். சுக்கிரனும் சனி பகவானும் இணைந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. இது ஒரு யோகம். இது 2-3 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நல்லா வேலை செய்யும். துலா ராசி, ரிஷப ராசி, மகர ராசி, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் சனி இணைவு பெரிய யோகத்தை செய்யும். அது இன்றைக்கி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதனால் வருமானம் வரும். நம்ம பணக்கஷ்டம் அப்படின்னு இருந்தோம்னா, மனக்கஷ்டம் அப்படின்னு இருக்கோம்னா, இனி பணமும் கஷ்டம் இல்லை, மனதிலையும் கஷ்டம் இல்லை, சுகமாக இருக்கும், வாழ்க்கை இனிக்கும், மங்களகரமான நாள், வருமானம் பெருகக்கூடிய நாள், குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் பணம் எல்லா விதத்துலேயும் வரும். குடும்பத்தில் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய நேரம் இது, நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு உடம்புல சிறு சிறு உபாதைகள் வந்து விலகும், சிறு பிரச்சனைகள். இந்த அன்றாடம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வரக்கூடிய சளி தொந்தரவு, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரலாம். சில பேருக்கு இருமல், தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி 1 நாள் 2 நாளில் சில உபாதைகள் வரும். அது இந்த மாதிரி நாட்களில் தான் வரும். இப்போ வேறு, இப்போ குளிர் போய் வெயில் ஆரம்பிக்கக்கூடிய ரெண்டும் இல்லாத ஒரு நிலை. ட்ராவல் பண்ணுவாங்க, அதனால் சில ஜலதோஷம், தலைவலி, காய்ச்சல் வரும். ஆனால் 1-2 நாளில் அது சரியாயிடும். இன்றைக்கி அதுக்கான விஷயங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து
தப்பித்து கொள்ளலாம். இன்று ஏகாதசி பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இந்த நாள் சுகமான நாளாக மாறும். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ யோகமான நாள். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு யோகமான நாள். திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம். ஆண் குழந்தை பிறக்கும், வாரிசு உருவாகும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம், சுப மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதற்கான தேதி குறிக்கப்படும். இல்லத்தில் சுப விஷயங்கள் நடக்க போகுது. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. அதற்கான நாளும் கூட இது. தொழில் நல்லா நடக்கும். பணம் நிறையா வரும், வருமானம் நிறையா வரும். இப்போது குரு பகவான் ராசிக்கு உரிய கிரகமே குரு தான். அவர் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. குரு 3ஆம் இடம் சென்று விடுவார். அப்புறம் குரு 3ஆம் இடம் போகும்போது வேறு மாதிரியான ஒரு கிரக அமைப்பு, பலன் மாறும். ஆனால் இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போதே நம்ம எதிர்பார்க்காத பெரிய பணம் ஒன்று, பெரிய பல்க் பணம் ஒன்று வரப்போகுது உங்களுக்கு. இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் வரப்போகுது. இதை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பல்க் பணமாக இருக்கும். பெரிய பணம் சைபராக இருக்கும். எத்தனை சைபர்னு நீங்கள் உட்காந்து எண்ணுங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய பணம் வரப்போகுது. இந்த நாள் நல்ல நாள்.